தளபதி விஜய் அவர்கள் அவருடைய வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. எதற்காக, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகரான தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருந்து வந்துட்டு இருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய மனைவி அவர பிரிய போறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் தான். குறிப்பா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில அவர பிரிய போறேன் அப்படின்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு மனுவையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல விஜய் அவர்கள் என்ன நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீட்ல அனுமதிக்கிறது இல்ல. என்ன எப்படியாவது அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாரி தொடர்ந்து இவங்களோட டிவோர்ஸ் நியூஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஆல்டர்னேட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. குறிப்பா இடம் மாத்தி வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்ப தனியா தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில கூட நடந்த ஒரு பிரஸ் மீட்ல அவரு சொல்லியிருந்தாரு. நான் அரசியலுக்காக மட்டும் வரும்போது என்னோட குடும்பத்தார்கள் தடுத்தார்கள். என்னோட நண்பர்கள் தடுத்தார்கள். ஏன் என்ன சுத்தி இருக்க எல்லாருமே இது வேணாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இது வேணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் தனிமரமா தான் இருக்கேன். எனக்கு அரசியல் மட்டும் தான் கையில இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப அவரோட வீட்ட மாத்திருக்காரு. அதாவது இதற்கு முன்னாடி அவருடைய அப்பா, அம்மா, குழந்தைகள், மனைவி அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு வீட்ல இருந்தாங்க. அதனால நெறைய கட்டில்கள், நெறைய சோஃபா இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா இப்ப அவரு கூட வீட்ல யாருமே இருக்க கிடையாதாமா. முழுக்க முழுக்க அவரோட கட்சி நிர்வாகிகள், கட்சி சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் வீட்ல டிஸ்கஸ் பண்றாராமா. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டில்கள்லாம் அகற்றுறது, சோஃபாலாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சோஃபாவா போடுறது, கட்சி மீட்டிங்க்கு பசங்கலாம் வந்தாங்க, பேசினாங்க, இல்ல கட்சி நிர்வாகிகள் வராங்க அப்படின்னா உட்கார்ந்து விலாசமா பேசுற மாதிரி இடங்கள ஏற்பாடு பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க அவரோட வீட்ல கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுற மாரி மட்டுமே மாத்தியிருக்காராமா. அதற்காக தான் சமீபத்தில அவருடைய வீட்ல ஏகப்பட்ட ஆல்டரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில சொல்லியிருந்தது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவரோட மனைவி டிவோர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்களோட குழந்தைகள் 2 பேருமே இப்போ அவங்க கூட இல்ல. ரீசென்ட்டா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த விஷயத்த பத்தி எதையுமே பேசவே இல்ல. ஒருவேளை கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தளபதி அவர்கள் தனியாளா நின்னுட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு வருது. கட்சிக்காக தனியா தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு அலுவலகம் தொறந்திருந்தாரு. இருந்தாலுமே இப்ப அவருடைய வீட்டையே கட்சி சார்ந்த விஷயங்களா பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா அவரு வீட்ல எந்த அளவுக்கு தனியா இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. தளபதி விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க வரப்போற எதிர்கால அரசியலுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.